திமுக எதுக்குடா தோத்துச்சு? ஏன் நாங்க தோத்து போனோம்? மக்களுக்காக இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோமே, நாங்க ஏன் தோத்து போனோம் சொல்லுங்க, ஒரு மக்களே சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி கட்சியோட எதிர்க்கட்சி தலைவரில் எதிர்க்கட்சியோட முன்னாள் முதல்வர் கேட்டார், ஞாபகம் இருக்கா? அதற்கு முக்கியமான காரணத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். டிஎம்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகள் என்ஓசி வாங்கறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட வரும்போது ஒவ்வொரு பள்ளிகளும், தனியார் பள்ளிகளும் தலா 5 லட்சம் முதல் கொண்டு செலுத்துவாங்களாமா. எப்படி? இது வந்து லஞ்சம் கமிஷன் அதையும் தாண்டி, அதாவது கவர்மெண்ட், அதாவது திமுக ஆட்களுக்கு போகுமா. ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 5 லட்சம் ரூபா கமிஷன் வாங்கியிருக்காங்க. 30 லட்சம் 50 லட்சம் வாங்குறான் என்ஓசி இலவசமா தேடி கொண்டு அமைச்சர் கொடுத்தார் என்பது 1000 பள்ளிகளுக்கு மேல இருக்கு. அப்பனா எத்தனை லட்சம் எத்தனை கோடி வரும் ஞாபகம் வச்சுங்க முக்காடி நேர்களே. இந்த ஊழல் தான் அதாவது திமுக தோக்கிறதுக்கான முக்கிய காரணி. அது மட்டும் இல்லாம ஏன் இந்த ஊழல் நடக்குது அப்படின்னா, திமுக வயசான கட்டைகள்லாம் இருக்கு. வயசான கட்டைகள்லாம் ஊழல் பண்ணி பண்ணி ஊறி போயிட்டாங்க. இங்க இளைஞர்கள் இங்க வந்து அதுல டிவிக்கு வந்து என்ன ஊழல் பண்ணலையா முக்காடு, டிவிக்கு ஊழல் நடக்குது. ஆனா இங்க திமுக அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க. ஊழல்ல வந்து ரொம்ப முத்தி போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பள்ளி 5 லட்சம், 1000க்கு மேற்பட்ட பள்ளிகள் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க. என்ஓசி வாங்குறப்பலாம் எத்தனை லட்சங்கள் கோடிக்கணக்கில் இருந்து ஊழல் பண்ணி இந்த திமுக சம்பாதிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க முக்காடினர்களே. அதனாலதான் இது மிகப்பெரிய பாராட்டு தான். 5 லட்சம் கொடுத்த இடத்துல வெறும் 0 ஒத்த ரூபா கூட வாங்காம என்ஓசி இப்ப இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் டிவிகேவோட கல்வித்துறை அமைச்சர் கொடுத்திருக்காரு அப்படின்னா இது மிகப்பெரிய அளவுல பாராட்டத்தக்க விஷயம். ஊழலை ஒழிக்கணும். ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பாராட்டணும். அதுக்கு இந்த திமுக பண்ண விஷயங்களை சுட்டி காட்டும் போது திமுக என்ன பண்ணணும் அப்படின்னா, திமுக திருப்பியும் உயிர் தெளிந்து வர வேண்டும் அப்படின்னா இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஓபன் பண்ணீங்கல, அதை ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம இங்க வந்து நான் வந்து எங்க அப்பா வந்து டிஎம்கேல பெரிய ஆளு, அதனால அப்பனோட புள்ளியா நான் வந்திருக்கேன். அதை பண்ணக்கூடாது. இங்க வந்து புது இளைஞர்கள் திராவிட ஆதரவாளர்களை உருவாக்கணும், ஊக்குவிக்கணும். இங்க திமுக குறைகளே அவங்க வந்து காலகாலமா ஊழல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்பன் புள்ள பேர புள்ள இந்த மாதிரி அவங்களே இருக்கிறாங்க. அதுதான் குற்றம். அதுதான் வந்து இங்க குற்றமா சொல்லப்படுது. அந்த குற்றத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் அதற்கு மாறாக இளைஞர்களை ஊக்குவிக்கணும். இளைஞர்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம, திமுக பின்புலமே இல்லாம ஒருத்தன் ஆதரிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி மேல எழுப்பணும். அப்பதான் திமுக உயிர்த்தெழும். இல்லை என்றால் உயிர் தெளவே இயலாது. இந்த டிவிக்கே தான். நீங்க நினைக்கலாம் ஏன் தெரியுமா உயிர் தெளாதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நடவடிக்கை யங்ஸ்டர்ஸ்லயும் டிஎம்கே சப்போர்ட் இல்லாம, டிஎம்கேவோட அப்பன் தாத்தன் முப்பட்டை இல்லாம புது டிஎம்கே ஆதரவாளர், திராவிட ஆதரவாளர்களை ஊக்குவிச்சு நீங்க மேல கொண்டு வந்தா மட்டும் தான் உயிர் தர முடியும். ஏன்னா டிவிக்கேல சொந்த புள்ள கரூர்ல சொந்த புள்ள செத்து போன என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல, டிவிக்கே மாண்பின் முதல்வர் அத விஜய் வந்து பாக்குற அந்த தரிசனம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய அளவுல வெறி பிடிச்ச பாச வெறி பிடிச்ச கூட்டத்துக்கு நடுவுல இந்த மாதிரி ஊழல்லாம் மிகப்பெரிய பேசப்படும். திமுகவோட ஊழல்கள் மிகப்பெரிய பேசப்படும். அப்போ இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குனதே திமுக தான். ஏன்னா டிவிக்கு விஜய்